தொட்டது தங்கமாக. முன்னொரு காலத்துல ஒரு மிகப்பெரிய பேரரசு இருந்துச்சு. இந்த பேரரசர் மிடாஸ்னு ஒரு அரசன் ஆட்சி செய்து கொண்டு வந்தான். ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமி அப்ப நகர்வலம் போறது அவரோட வழக்கம். அப்படி ஒரு நாள் போனதுக்கு அப்புறம் அங்க யாருமே நடமாட்டம் இல்லாம இருந்ததும் மிடாஸுக்கு லேசா பயம் வந்துச்சு. அன்னை, உங்கள் தரிசனம் கிடைத்ததே. பேரரசர் மிடாஸ், உனக்கு ஏதாவது வரம் வேணுமா? உடனே மிடாஸ் அரசர் கொஞ்சம் கூட யோசிக்காம, நான் தொட்டதெல்லாம் தங்கமா மாறணும் அப்படின்னு ஒரு வரத்தை கேட்டாரு. தொட்டதெல்லாம் தங்கமா மாறுங்கிற வரத்தை வாங்கின மிடாஸ் அரசர் அதை சோதிச்சு பார்க்க நினைச்சாரு. இந்த கல்ல தொட்டால் தங்கமா மாறுமா? அற்புத திட்டத்தை அண்ணனை கட்டி கொண்டு செல்கிறேன். அரண்மனைக்கு வந்த அரசர் பக்கத்துல இருந்த பொம்மையை தொட்டு தங்கமா மாத்தினார். தான் சாப்பிடுக்கிற தட்டை தொட்டு தங்கமா மாத்தினார். அரண்மனை திரும்பினால் இந்த மந்திர சக்தியை கொண்டாடலாம். இந்த ஆப்பிள சாப்பிடலாம். ஐயோ, அது தங்கமா மாறிடுச்சு. அவரால் எந்த உணவையும் சாப்பிட முடியல. அவர் தொட்ட எல்லா உணவும் தங்கமா மாறிடுச்சு. அப்பதான் தான் அவசரப்பட்டு வாங்கினது வரமில்ல சாபம் அப்படின்றது அவருக்கு புரிஞ்சிச்சு. மீன்கடல் காட மாட்டவர வயிறோட தேவை என்னவர். உழைப்புக்கு முன்னாடி கடவுள் கொடுக்கிற வரம் ரொம்ப சாதாரண. அவரை திருப்பி தருகிறேன் மகனே.